السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. உலகத்திலே அல்லாஹ்வுக்கு மிக உகப்பான இடமாகிய இறை இல்லத்தில் அல்லாஹுடைய அருளையும் ரஹ்மத்தையும் கிருபையையும் வேண்டியவர்களாக நாம் இங்கு ஒன்று கூடியிருக்கிறோம். அருமையானவர்களே, இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் ஈமானுடைய சுவை பற்றியான தகவலை தெரிந்து கொள்வோம். ஈமான் என்பது ஒரு மனிதனுடைய இயற்கை அம்சமாக இருக்கிறது. இந்த மார்க்கத்தை பொறுத்தவரையில இஸ்லாமிய மார்க்கத்துக்கு ஒரு பெயர் இருக்கிறது. தீனுல் இஸ்லாம் மாதிரி தீனுல் ஃபித்ரா. தீனுல் ஃபித்ரா என்றால் இயற்கை மார்க்கம் என்று பெயர். இதற்கு இயற்கை மார்க்கம் என்று பெயர் வர காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குல்லு மௌலிதின் யூலது அலல் ஃபித்ரா. பிறக்கிற எல்லா குழந்தைகளும் ஃபித்ராவிலே பிறக்கின்றன. ஃபித்ரா என்றால் இயற்கை. இயற்கையாக அல்லாஹுவை ஏற்றுக்கொள்கிற, ஈமானை ஏற்றுக்கொள்கிற அம்சத்திலேயே பிள்ளைகள் அனைத்தும் பிறக்கின்றன. அல்லாஹ் ஒருவன் என்பதை ஏற்றுக்கொள்கிற மாதிரி, அதற்கு அறிவுபூர்ணமாக விளக்கம் கேட்காமலே ஏற்றுக்கொள்கிற விதத்தில் தான் பிறக்கிற எல்லா குழந்தைகளும் பிறக்கின்றன. அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, குல்லு மௌலிதின் யூலது அலல் ஃபித்ரா. புகாரியில பதிவு செய்யப்பட்ட செய்தி. அப்படியானால் பிறக்கிற எல்லா குழந்தையும் அல்லாஹுவை ஏற்றுக்கொள்கிற விதத்திலேயே பிறக்கிறது என்று சொன்னால், அது எப்படி யூதர்கள், கிறிஸ்தவர்கள் என்றெல்லாம் இன்று பார்க்கிறோமே, இந்த வகையினர்கள் எப்படி வந்தார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, யு ஹவ்விதானிஹி யு மஜ்ஜிசானிஹி. ஒவ்வொரு பெற்றோர்களும் தங்களுடைய பிள்ளைகளை யூதர்கள் யூதர்களாக, கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்களாக, நெருப்பு வணங்கிகள் நெருப்பு வணங்கிகளாக தங்களுடைய பிள்ளைகளை உருவாக்கி விடுகிறார்கள். அதனால தான் அவர்கள் அப்படி மாறி விடுகிறார்கள். இல்லை என்றால் இயற்கையிலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகிற அம்சத்திலேயே எல்லாரும் பிறக்கிறாங்க. அதுக்கு தீனுல் ஃபித்ரா, இது இயற்கை மார்க்கம் என்று இந்த இஸ்லாத்திற்கு பெயர். அப்ப ஈமானை ஏற்றுக்கொள்கிற விதத்தில் பிறக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஈமானை கண்டிப்பா படிக்க வேண்டும். ஈமானை படிச்சிட்டீங்கன்னா, உங்களுடைய கல்புல ஈமான் ஆழமா பதிஞ்சிருச்சுன்னா அதற்குன்னு ஒரு சுவை இருக்கிறது. ஹலாவத்தில் ஈமான். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஈமானுக்கென்று ஒரு ஹலாவா இருக்கிறது, ஒரு சுவை இருக்கிறது, ஒரு டேஸ்ட் இருக்கிறது. உணவுக்கு எப்படி டேஸ்ட் இருக்கிறதோ, ஒவ்வொரு உணவுக்கும் ஒவ்வொரு சுவை இருக்கிறது. அப்படித்தானே? ஒவ்வொரு உணவுக்கும் ஒவ்வொரு சுவை இருக்கிற மாதிரி ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் நமக்கு ஒவ்வொரு ஈமானுக்கும் அப்படியான ஒரு சுவை இருக்கிறது. ஈமானிய சுவையை யார் உணர்ந்து கொண்டார்களோ அவர்கள் கண்டிப்பாக அந்த ஈமான்ல உறுதியாக இருப்பார். நம்மெல்லாம் ஈமானுடைய சுவையை உணர்ந்து கொள்ளாத காரணத்தால் பெயரளவில் முஸ்லிமா இருக்கிறோம். யாரெல்லாம் ஈமானுடைய சுவையை உணர்ந்து கொண்டார்களோ அவர்கள் ஈமானை வெளிப்படுத்த விரும்புவார்கள். அது எப்படி ஈமானை வெளிப்படுத்துதல்? இபாதத்தின் மூலமாக வெளிப்படுத்துதல், இஸ்லாத்தின் மூலமாக ஈமானை வெளிப்படுத்துதல்.
ஒரு மனிதன்கிட்ட ஈமான் இருக்கிறது என்றால் அவர் ஈமானை வெளிப்படுத்த விரும்பினால் அவர் முஸ்லிமாக வாழ்ந்து காட்டுவார். அவருடைய செயல்பாடு முஸ்லிமாக இருக்கும், அவருடைய பார்வை இஸ்லாமிய பார்வை, அவருடைய பேச்சு இஸ்லாமிய பேச்சு, அவருடைய சிந்தனை இஸ்லாமிய சிந்தனை, அவருடைய உடை இஸ்லாமிய உடை, அவருடைய எல்லா பாவனைகளும் இஸ்லாமியனாக மாறிவிடுவார். காரணம், ஈமானுடைய சுவையை உணர்ந்து கொண்டார். இதுதான் ஈமானுக்கு இருக்கிற சுவை. ஈமானுடைய சுவையை உணர்ந்து கொண்டவர்கள் வரலாற்றில் சாதனை படைத்திருக்கிறார். வரலாற்றில் சாதனை படைத்த சாதனையாளர்கள் என்று எடுத்துக்கொண்டால் ஈமானுடைய சுவையை உணர்ந்தவர்கள் அந்த ஈமானுடைய சுவையிலேயே வாழ்ந்து மரணிக்க தயாரா இருப்பாங்க. பாருங்க, ஈமானுடைய சுவையை உணர்ந்தவர்கள் இபாதத்தில் ஆர்வத்தோடு இருப்பார்கள், இபாதத்தினுடைய சுவையையும் உணர்ந்து கொள்வார்கள். ஈமானுக்கும் இபாதத்துக்கும் ஒரு தஅல்லுக் இருக்கிறது, ஒரு தொடர்பு இருக்கிறது. ஈமான் அதிகரிக்க அதிகரிக்க இபாதத்து அதிகரிக்கிறது, இபாதத்தின் மூலமாக ஈமான் அதிகரிக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் ஈமான் யஸீது வ யன்குஸ் அப்படின்னாங்க. இதான் அஹ்லு சுன்னah வல் ஜமாஅத்துடைய அகீதா. இதான் ஸலஃபு ஸாலிஹீன்கள் புரிந்து கொண்ட அகீதா. எப்படி? அல் ஈமான் யஸீது வ யன்குஸ், வழிகேடர்களுக்கு நேர் மாற்றமாக ஈமான் என்பது அதிகரிக்கும் குறையும். எதன் மூலமாக அதிகரிக்கும்? இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸஹீஹ் புகாரியில தலைப்பை போட்டிருக்கிறாங்க. ஒரு மனிதன் அமல் செய்ய செய்ய அமலின் மூலமாக அவருடைய ஈமான் ஜீத் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஈமான் அதிகரிக்க அதிகரிக்க அவருடைய அமல் அதிகரிக்கணும் அர்த்தம். அமலுக்கும் ஈமானுக்கும் தொடர்பு இருக்கிறது. அமல் கூடுகிற பொழுது ஈமான் யஸீது, அமல் குறைகிற பொழுது ஈமான் யன்குஸு, ஈமானும் குறைகிறது. சுப்ஹானல்லாஹ். எனவேதான் ஈமான்தாரிகள் அனைவர்களும் இபாதத்தை வெளிப்படுத்த விரும்புவார், இபாதத்தை செய்வதற்கு விரும்பார்கள். அப்படி இபாதத்து செய்கிற பொழுது கஷ்டம் ஏற்படுமா இல்லையா? இபாதத்து நின்று செய்கிற பொழுது காலு வலிக்கும். நபிகள் நாயகத்துக்கு காலு வலித்து அவர்களுடைய கால் அப்படி வீங்கி விட்டது. வீங்கினா வேதனை வருமா இல்லையா? ஆனா ரசூலுல்லாஹ்வுக்கு வேதனை வரையில. ஏன் வரையில? வேதனை இருந்துச்சு, ஈமானுடைய சுவை இந்த கஷ்டத்தை பெருசா தெரியல. ஈமானுடைய சுவை இந்த இபாதத்தில் அவ்வளவு விருப்பத்தை கொடுத்து விட்டது. அதனாலதான் நபிகள் நாயகத்துக்கு கால் வீங்கி கால் கடுக்கிற நேரத்திலும் கால் வலிக்கிற நேரத்திலும் வலி தெரியவே இல்லை. ஈமானுடைய ஹலாவா, ஈமானுடைய சுவை. எப்படி கசப்பு மாத்திரை கசக்குது, அதுக்கு மேல இனிப்பு தடவிட்டா தெரியாது, அப்படித்தானே? அந்த இனிப்பு இந்த கசப்பை குறைத்து விடுகிறது. அதே மாதிரி காலு வலி என்பது ஈமான் அதிகரிக்க அதிகரிக்க ஹலாவத்தில் ஈமான், இந்த இபாதத்தில் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஆர்வம் ஏற்பட்டு விடுகிறது. அதனால அது வழி தெரியவில்லை. அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியே குறிப்பிட்டார்கள். கஷ்டம் நெருக்கடி என்று வருகிற பொழுதெல்லாம் நபிகள் நாயகத்துக்கு என்ன கஷ்டம் வரும்? அதிகமா கவலைப்பட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக கவலைப்பட்டார். எதற்கு கவலைப்பட்டார்கள்? தன்னுடைய வீட்டுல தொடர்ந்து 3 நாளுக்கு மேல அடுப்பு எரிந்தது இல்லையே, அதற்காக வேண்டி கவலைப்பட்டார்களா? தன்னுடைய வீட்டுல அது உடுப்புவதற்கு நல்ல ஆடை இல்லையே, அதற்காக வேண்டி கவலைப்பட்டார்களா? தன்னுடைய மனைவிக்கு நல்ல நகைகள் வாங்கி கொடுக்க முடியவில்லையே, அதற்காக வேண்டி கவலைப்பட்டார்களா? தனக்கென்று சிறிய வீடுதானே இருக்கிறது, அதற்காக வேண்டி கவலைப்பட்டார்களா? நபிகள் நாயகத்திற்கு வேறு வகையான நெருக்கடிகள் இருக்கிறது, அதற்காக வேண்டிய கவலைப்பட்டார்கள்? இல்லை. அல்லாஹ் சொல்கிறான், ரசூலுல்லாஹ் கவலைப்பட்டார்கள். எதற்கு தெரியுமா? இந்த உம்மத்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டுமே என்று கவலைப்பட்டார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லஅல்லக பாகிஉன் நஃப்ஸக அலா ஆதாரிஹிம் இல்லம் யுமினு பிஹாதில் ஹதீஸி அஸஃபா. இந்த உம்மத்து இஸ்லாத்துக்கு வரவில்லை என்று எண்ணி எண்ணி கவலைப்பட்டு கவலைப்பட்டு முஹம்மதை உங்களையே அழித்துக் கொள்வீர் போன்று தெரிகிறது. லஅல்லக பாகிஉன் நஃப்ஸக அலா ஆதாரிஹிம் இல்லம் யுமினு பிஹாதில் ஹதீஸி அஸஃபா. உங்களையே நீங்கள் அழித்துக் கொள்வீர் போல் தெரிகிறதே, இந்த மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று. அப்ப அந்த கவலை இருந்தது. அதே போன்று இன்னொரு கவலை, மக்கத்து முஷ்ரிக்குகள் அடிக்கடி நபிகள் நாயகத்துக்கு போரெடுத்து நாங்கள் வருவோம், உங்களை தாக்குவோம், மதீனாவை உண்டில்லை என்று ஆக்கி விடுவோம், நபிகள் நாயகத்துக்கு யாரெல்லாம் உதவி செய்கிறார்களோ அவர்களெல்லாம் காலி பண்ணி விடுவோம் என்று அடிக்கடி போரை திணிக்கிற பொழுது கவலைப்பட்டார். போர் வருகிறதே என்று கவலைப்பட்டார். அப்படி கவலைப்படுகிற பொழுதெல்லாம் அந்த கவலையை போக்குறதுக்கு இபாதத்து தான் அவர்களுக்கு பெருசா கை கொடுத்துச்சு. இபாதத்தினுடைய இன்பத்தில் கவலையை மறந்து விடுவார்.
சொல்லுவாங்க, யா பிலால் கும் யா பிலால் ஃபரிஹனா பிஸ்ஸலா, பிலாலை பார்த்து சொல்றாங்க, கும் யா பிலால் ஃபரிஹனா பிஸ்ஸலா, எந்திரும் எந்திரி பிலாலே, எழுங்க, தொழுகையின் மூலமாக ராஹத் பெறுவோம் அப்படின்னா, தொழுகையின் மூலமாக மகிழ்ச்சி அடைவோம், தொழுகையின் மூலமாக சந்தோஷம் அடைவோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மன் அமில ஸாலிஹன் மின் ذكرٍ أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة. ரப்பல் ஆலமீன் தனது திருமறையில சொல்றான், மன் அமில ஸாலிஹன் மின் ذكرٍ أو أنثى, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, யாரு அமல் செய்கிறார்களோ, வஹுவ முஃமின், மோமினாக இருக்கும் நிலைமையில, ஈமான் இருக்குது, அமல் செய்றாங்க. ஈமான் இல்லாம அமல் செய்தால் அமல் ஏற்றுக்கொள்ளப்படாது. அந்த அமல் பரத்தப்பட்ட புழுதிக்கு சமமாகிவிடும். எனவே ஈமான் கொள்ளக்கூடிய ஒவ்வொருவர்களும் அமல் செய்ய வேண்டும். நல்லமல் யாரு செய்கிறார்களோ, மோமினாக இருந்து, ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, சுவிஷமான வாழ்க்கையை கொடுக்கும். சுப்ஹானல்லாஹ். எப்படியான வாழ்க்கை? சுவிஷமான ஹயாத்தன் பையிபா, ராஹத்தான வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை, ஹயாத்தன் முஸ்கிரா, ஹயாத்தன் பாஹிகா, ஹயாத்தன் முஸ்தபிஷிரா, எப்படியான வாழ்க்கை? சந்தோஷமான வாழ்க்கையை கொடுப்பாங்க. சுப்ஹானல்லாஹ். மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுப்பாங்க. வீட்டுல உணவு இருக்குது இல்ல, வீட்டுல ஆடை இருக்குது இல்ல, வீட்டுல எது இருக்குது இல்ல, அதை பற்றி கவலை இல்லை, ஆனா மகிழ்ச்சி கண்டிப்பா இருக்கும். புரிகிறதா? எப்போ இது கிடைக்கும்? மன் அமில ஸாலிஹன் மின் ذكرٍ أو أنثى وهو مؤمن, யார் நல்லமல் செய்து அந்த ஈமானோடு நல்லமல் செய்கிறார்களோ அவர்களுக்கு இந்த வாய்ப்பை அல்லாஹ் கொடுக்கிறான். وَلَنُحْيِيَنَّهُ حَيَاةً طَيِّبَةً وَلَنَجْزِيَنَّهُمْ بِأَحْسَنِ مَا كَانُوا يَعْمَلُونَ. அவர்கள் செய்த நல்ல அமலுக்காக வேண்டி அல்லாஹ் ஆகிரத்துல கூலி கொடுக்கிறான். புரிகிறதா பிள்ளைகளா? அதனால நல்லமல், ஈமான், இஸ்லாம் மிக முக்கியமானது. ஈமான் அதிகரிக்க வேண்டுமானால் அமல் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அமல் செய்கிற பொழுது சுவையோடு செய்யுங்கள், ரசனையோடு செய்யுங்கள், சந்தோஷமாக செய்யுங்கள். அமலின் மூலமாக ராஹத்தான கல்வை பெற்றுக்கொள்ள முடியும். அமலின் மூலமாக மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள முடியும். அமலின் மூலமாக ஹயாத்தம் தய்யிபாவை பெற்றுக்கொள்ள முடியும். அமலின் மூலமாக இந்த நெருக்கடியிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கிறது. நபிகள் நாயகத்திற்கு நெருக்கடி வருகிற பொழுதெல்லாம், சஹீஹ் புகாரியில பதிவு செய்யப்பட்ட செய்தி, நபிகள் நாயகத்திற்கு மன அளவில் நெருக்கடி வருகிற பொழுது யுஸல்லி ரக்அத்தைன், 2 ரக்காத்து தொழுவார். எப்படி? கல்புல நெருக்கடி வந்துட்டா அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டிடுவான். கடைசியில 2 ரக்காத்து தொழுது சலா வாங்குகிற பொழுது நெருக்கடி காணா போய்விடும். சுப்ஹானல்லாஹ். தன்னுடைய மனசில் ஏற்பட்ட சஞ்சலங்களை சஜதாவில் அல்லாஹ் கிட்ட கொட்டிடுவாங்க. கல்புல உள்ளது அப்படியே கொட்டி விட்டா கல்பு ஃப்ரீ ஆயிரும். சகீல இருந்து ஹஃபீஃபா மாறிடும். லேசாக கல்பு ஆகிவிடும். ஏன் தெரியுமா? கஷ்டத்தை எல்லாம் இறக்கி வைத்து விட்டார். ஹாலுக்கு கிட்ட இறக்கி வச்சுட்டாங்க, மகளுக்கு கிட்ட இறக்கி வைக்கிறது இல்லை. கவுன்சிலிங் பண்ற ஒரு மனிதன்கிட்ட போய் இறக்கி வைக்க இல்லை, அல்லாஹ் கிட்ட இறக்கி வச்சுட்டாங்க. காரணம் என்ன தெரியுமா? ரப்புல் ஆலமீன் கல்வை ராஹத்தாக்கி விட்டார். இதுதான் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய அம்சமாக இருக்கிறது. இன்னும் அருமையானவர்களே, ஈமான் ரொம்ப முக்கியமானது. அந்த ஈமானோடு நம்முடைய இபாதத்து ஹலாவத்தில் ஈமான், ஈமானுடைய சுவையை உணர்கிற பொழுது இபாதத்தில் ஆர்வத்தோடு நாம் இருப்போம். அதே போன்று அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஈமானை சுவைத்து சாதனை புரிந்த வரலாற்று சாதனையாளர்கள் என்று எடுத்துக்கொண்டால் சஹாபாக்கள் முதன்மை மனிதர்களாக இருந்திருக்கிறாங்க. முதல்ல ஒரு மனுஷனை எடுத்துக்கிறோம், ஹுபைப் அப்படின்னு வரலாற்றுல கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஹுபைப் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஹுபைப் என்று ஒரு சஹாபி. யாரெல்லாம் ஹுபைபை யாருக்கு தெரியும்? ரலியல்லாஹு அன்ஹு வரல. கை தூக்குங்க, ஹுபைபை தெரியுது. உங்களுக்கு தெரியுமா? கையை தூக்குனீங்க, சும்மா தலையை சொரஞ்சீங்களா? மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ். யாருக்கு ஹுபைபை தெரியும்? ஹுபைப் இப்ப தெரிஞ்சுக்கிறீங்க. ஹுபைப் என்று ஒரு நபி தோழர் இருந்தார். ஹுபைப் யார்? இப்ப சொல்லுங்க, யாரு? என்னவா? இறை தூதரா?
நபி நபித்தோழர். மாஷா அல்லாஹ். இப்ப ஹுபைப் என்பது ரசூலுல்லாவுடைய தோழர், ரசூலுல்லாவுடைய நண்பர். அவர் பேர் என்னது? ஹுபைப். வரலாறு நல்லா தெரிஞ்சுக்கிறங்க, ஆழமா பதிவு செஞ்சுக்கிறங்க, வீட்டுல போய் சொல்லணும் அம்மா கிட்ட. ஹுபைப் என்று சொல்லக்கூடியவங்க யாரு? ஒரு நபி தோழர். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் அவர்கள். அது பெரிய வரலாறு, அதுக்குள்ள இல்லை. அதுல உள்ள சுருக்கமான ஒரு செய்தியை மட்டும் தெரிஞ்சுக்கிறங்க. அவரு ஒரு கட்டத்தில் மக்கத்து முஷ்ரிக்குகள் ஹுபைபை என்ன செஞ்சிட்டாங்கன்னா பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. பிடிச்சி அவரை கொல்வதற்கு திட்டமிட்டார். கொலை செஞ்சிடும், ஆளை மூத்தாக்கிறன்னு முடிவு பண்ணிட்டார். ஹுபைபை மக்காவுடைய வீதிக்கு கொண்டு வந்துட்டான். வீதின்னு தெரியுதா? நான் பேசுற தமிழ் உங்களுக்கு புரியல. வீதினா தெரு. மாஷா அல்லாஹ். வீதிக்கு கொண்டு வந்துட்டாங்க. மக்காவுடைய வீதியில கொண்டு வந்து, தெருவுல கொண்டு வந்து எல்லா மக்களையும் அழைச்சிட்டாங்க. ஒரு அறிவிப்பு கொடுக்கறாங்க, எல்லா மக்களும் வாங்க, ஹுபைபை கொல்ல போகிறோம், மௌத்தாக்க போறோம்னு முடிவு செஞ்சுட்டாங்க. எல்லா மக்களும் பார்க்க வர்றாங்க. ஒரு ஆளை அடிச்சு கொல்றான்னா போய் பார்க்கத்தானே செய்வோம், வேடிக்கை பார்ப்போமா இல்லை? தெருவில் அடிச்சிட்டு இருக்காங்க, போய் பார்ப்பீங்களா? நமக்கு அடி விழுந்துன்னு வீட்டுக்குள்ள வந்து போந்துருவீங்களா? போய் பார்ப்போம்ல எப்படி அடிக்கிறாங்க. அப்போ எல்லா கூட்டமும் வந்து பார்க்க வருது, ஹுபைபை அடிக்கிறாங்க, பார்த்துட்டு வருவோடு வர்றாங்க. அவங்க எதுக்கு எல்லாத்தையும் அழைச்சாங்க தெரியுமா? அடிக்கிறத பார்க்கறதுக்கு இல்ல, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் இப்படித்தான் அடி விழும், நீங்க செத்து போயிடுவீங்க அப்படின்னு சொல்றதுக்கு தான். எப்படி? ஹுபைபு கொல்வதின் மூலமாக ஒரு மெசேஜ் சொல்றாங்க, யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க முஸ்லிமா இருந்தீங்கன்னா உங்களை அடிப்பாங்க, நீங்க ஷெத் போவீங்க அப்படிங்கிறதுக்கு தான் ஹுபைபை கூட்டிட்டு வந்தாங்க. புரிகிறதா பிள்ளைகளா? எதுக்கு கூட்டிட்டு வந்தாங்க? எதுக்கு எல்லா மக்களையும் அழைச்சாங்க? சொல்லுங்க. இஸ்லாத்தை ஏற்கக்கூடாது, ஏத்துக்கிட்டா இப்படித்தான் உங்களை கொள்ளுவோம்னு சொல்லி போட்டாங்க. எல்லா மக்களும் வேடிக்கை பார்க்க வர்றாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் இப்படித்தான் நடி விடுமா அப்படின்னு பார்க்கறதுக்கு மக்கால உள்ள அவ்வளவு பேர் வந்து பார்க்கலாம். கடைசியில என்ன நடந்துச்சு? ஹுபைப் மேல தூக்கி தூக்குல போட போறாங்க. உயரத்துக்கு தூக்கிட்டாங்க. அவருடைய கழுத்தை நெரிக்கிறாங்க. நெரிக்க போகும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஹுபைபே, உங்களை இப்பொழுது அவுழ்த்து விட்டுருவோம், நீங்க உயிர் தப்பி போகலாம். ஆனா ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லணும். என்ன வார்த்தை தெரியுமா? முஹம்மதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை, முகமது நபியை இழிவா பேசணும். எப்படி? முகமது நபிய இழிவா தப்பா பேசிட்டா உங்களை விட்டுருவோம் அப்படிங்கிறான். புரிகிறதா? தப்பா பேசிட்டா விட்டுருவோம். தப்பா பேசிட்டா உயிரோடு போறமேன்னு சந்தோஷமா ஏதாவது சொல்லிட்டு போறதுக்கு விருப்பப்பட்டாங்களா? ஹுபைப் ஏன் விருப்பப்படல? மௌத்தா போனாலும் பரவாயில்லை, நபிகள் நாயகத்தை தப்பா பேச மாட்டேன் அப்படின்னு யாரு உறுதியா இருந்தா? யாரு? ஹுபைப். உபைப் இல்லமா, ஹுபைப். ஹுபைப் சொல்லுங்க. ஹுபைப் 3 தடவை சொல்லுங்க. ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ நபிகள் நாயகத்தை இழிவா பேசிட்டு இந்த உயிரோடு நான் இருக்க விரும்பவில்லை, அப்போ அதனால என்னை கொன்னுட்டாலும் பரவாயில்லை, நபிகள் நாயகத்தை இழிவா பேச மாட்டேன் சொல்லிட்டாங்களா? இப்ப கொல்ல போறான். அவர் அப்படியே மேல தூக்கும் போது எல்லா மக்களும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப ஹுபைப் ஷெத் போறார், கொல்ல போறாங்க, எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஹுபைப் அப்படியே மேல தூக்கிட்டாங்க. அப்ப சொன்னாரு ஹுபைப், ஒரு நிமிஷம் அப்படின்றார். ப்ளீஸ் வாய்ஸ் 1 minute வாய்ஸ் அப்படின்றார். ஒரு நிமிஷம். எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போனாரு. ஹுபைபுக்கு உயிர் வாழன்னு ஆசைப்பட போறாரு. என்ன கொன்றாதீங்க, ஒரு நிமிஷம் நிறுத்துங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டான். இப்ப ஹுபைப் பயந்துட்டாருன்னு நினைச்சான். இறக்கி விட்டுட்டாங்க. என்ன தெரியுமா சொன்னாரு? நான் இறக்கி விட சொன்னது ரசூலுல்லாவை தப்பா பேசிட்டு உயிர் வாழத்துக்கு சொல்ல இல்லை, எனக்கு 2 ரக்காத்து தொழுவதற்கு அனுமதித்தாங்க, நான் தொழுவணும் அப்படின்றார். எப்போ? உயிரை எடுக்க போறாங்க, அவரு தொழுவ போறாரு.
தொழுகைக்கு அனுமதி கொடுத்தாங்க. 2 ரக்காத். அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டிட்டு சின்ன சூறாவை ஓதி தொழுக முடிச்சிட்டான். சூரத்தில் பாத்தியா அல்லாஹ் அக்பர், சூரத்து பாத்தியா ஓதிட்டு குழுவல்லாகுது, அதே மாதிரி சின்ன சூறாவை ஓதி தொழுகை சீக்கிரம் முடிச்சிட்டான். முடிச்சுட்டு சொன்னாங்க, நான் பெரிய சூறாவை ஓதி தொழுவணும்னு ஆசை தான் எனக்கு. நான் பெருசா ஓதி தொழுவனேன்னு நினைச்சா, அப்படி நான் நினைச்சுக்கிட்டு அல்லாஹ் அக்பர்னு தக்பீர் கட்டினேன். அப்புறம் உயிருக்கு பயந்து ரொம்ப நேரம் தொழுகிறான்னு நீங்க சொல்லிடுவீங்கல்ல, அதனால தான் சின்ன சூறா ஓதி நான் தொழுகையை முடிச்சிட்டேன் என்று சொல்லிட்டு அதுக்கு ஒரு குபைவை கொண்டு வைத்தார்கள், மூத்தாயிட்டார். சரி, இப்போ வந்த கூட்டம் எல்லாம், ஓ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டா நாமும் கொல்லப்படுவோம் அப்படின்னு பயந்தாங்களா? அப்படியே மாறி போச்சு. எப்படி மாறி போச்சு? மூத்தா போகும்போது கூட 2 ரக்காத் தொழுதுட்டு தான் மூத்தா போவோன்னு சொல்றாருன்னா, இவர் இஸ்லாத்தை எப்படி நேசிக்கிறார், இஸ்லாத்து மேல எவ்வளவு விருப்பமா இருக்கிறார். அப்படியானால் அந்த இஸ்லாம்னா என்னான்னு படிக்கணும்னு எல்லாரும் இஸ்லாத்தை படிக்க ஆரம்பிச்சு. அதுக்கு பிறகு இஸ்லாத்தில் மக்கள் நுழைய ஆரம்பிச்சார். இது ஏன் என்ன நடந்துச்சு தெரியுமா? இது ஏன் இப்படி நடந்துச்சு தெரியுமா? ஈமானுடைய சுவையை, இதான் ஈமானுடைய சுவை. புரிஞ்சிச்சா? ஈமானுடைய டேஸ்ட் புரிஞ்சிச்சா? உயிர் போனாலும் பரவாயில்லை, நம்ம ஈமானை என்ன செய்ய மாட்டோம். உயிர் போனாலும் பரவாயில்லை, அந்த உயிர் போகிற கஷ்டத்தை தாங்கிக் கொள்வோம். ஈமானுடைய சுவை, ஈமானுடைய டேஸ்ட் கஷ்டத்தை பெருசா நமக்கு காட்டவில்லை. அப்படிங்கிறது தான் இந்த வரலாறு. புரிஞ்சிச்சா? ஹுபைபோட வரலாறு புரிஞ்சிச்சா பிள்ளைகளா? ஹுபைபை பற்றி கேட்டா சொல்லுவீங்களா? ஹுபைபு யாருன்னா இந்த வரலாறு சொல்றோம், மனசுல பதிவு செஞ்சுக்கிறேன். சரி, அடுத்தது ஈமானுடைய, அப்ப ஈமான் யாருக்கிட்ட பெருசா இருக்குதோ, யாருக்கிட்ட ஈமானுடைய வாய்ப்பு இருக்குதோ, அவர்கள் எல்லாம் இந்த அளவில் தான் இருப்பாங்க. அப்படிங்கிறத நான் வேற தலைப்பு தான் எடுத்திருந்தேன். ஆனா நீங்க சின்ன பிள்ளைகள் நிறைய இருக்கிறதுனால நான் தலைப்பை மாத்திட்டேன். எனக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்ட தலைப்பு குடும்பவியல். ஆனா குடும்பவியலை உங்களை வச்சுட்டு குடும்பவியலை பேச முடியுமா? எனக்கும் புரியாது, உங்களுக்கும் புரியாது. அதனால நம்ம இந்த மாதிரி வரலாறை படிச்சுக்கிட்டா நீங்க கடைசி வரைக்கும் ஞாபகம் வச்சிருப்பீங்க. இப்போ ஹுபைபோட வரலாறை தெரிஞ்சுக்கிட்டீங்க. இன்னொரு சஹாபியுடைய வரலாறை நம்ம தெரிஞ்சுக்கிறோமா? அடுத்து பாருங்க, ஒரு சஹாபி, இஸ்லாத்தின் ஈமானுடைய சுவையை உணர்ந்து கொண்ட ஒரு சஹாபி. அந்த சஹாபி எப்படிப்பட்ட சஹாபி என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக நேசிக்கிற ஒரு சஹாபி, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? என்ன பேரு? ஒரு தடவை சொல்லுங்களேன். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்னு ஒரு சஹாபி. இந்த சஹாபியை ரசூலுல்லாஹ் அதிகம் அதிகம் நேசித்தார். ரொம்ப 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 விருப்பப்பட்டிருந்தார். இந்த முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு மூத்தா போற நேரம் மரண படுக்கையில இருக்கிறாங்க. கடுமையா அழுகிறாங்க. அழுகண்டா கொஞ்சம் நெஞ்சமல்ல, ரொம்ப அழுகிறாங்க. அவங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாம் சுத்தி நிக்கிறாங்க. அப்படின்னு கேட்கிறாங்க. மாதை, ஏன் இவ்வளவு அழுகிறீங்க, என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ மாது சொன்னாங்க, எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா மௌத்தா போறன்னு பயப்பட்டு அழுகிறார் அப்படித்தானே நினைப்பாங்க. மௌத்தா போறன்னு பயந்து அழுகிறார் அப்படின்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டாங்க. அப்பதான் மாது சொன்னாங்க, மாதுகிட்ட கேட்கிறாங்க, ஏன் நீங்க இவ்வளவு அழகான சஹாபி, ஏன் இவ்வளவு கவலைப்பட்டு அழுகிறீங்க? மரணங்கிறது எல்லாத்துக்கும் இருக்குது. குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, எல்லா ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும் என்று அல்லாஹ்வே சொல்லுகிற பொழுது கண்டிப்பா மூத்தா போறீங்க, தெரியத்தானே செய்யும். ஏன் அழுகிறீங்க? அப்பதான் சொன்னாங்க, மூத்தா போறேன்னு அழுகையில இன்னமா அபிக்கி, அவங்க சொல்றாங்க, நான் அழுவதெல்லாம் எதற்கு தெரியுமா? நல்ல குளிரான நேரத்துல, கடுமையான குளிர் நேரத்துல தஹஜ்ஜுத் தொழுகை. எத்தனை மணிக்கு தொழுவாங்க தஹஜ்ஜுத் தொழுகை?
தொஹர்ல 2 மணிக்கு தானே, அசர்ல 5 மணிக்கா? அப்போ பாப்பா யார் கரெக்டா சொல்ற? தஹஜ்ஜுத் 3 மணி. எந்த 3 மணி? நைட்டு 3 மணி. மாஷா அல்லாஹ். அப்ப நைட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கோம்ல, ஜாமத்துல 3 மணிக்கு 3:30 மணிக்கு சொல்றாங்க முஆத் இப்னு ஜபல் கடுமையான குளிர் காலத்தில தஹஜ்ஜுத் தொழுகைக்காக வேண்டி எழுந்து ஒது செய்வோம் பார்த்தீங்களா, ஒது செஞ்சு தஹஜ்ஜுத் தொழுவோனே, அத மாதிரி மூத்தாப்பிட்ட தொழ முடியாதேன்னு கவலைப்படுற. புரிகிறதா? புரிஞ்சுச்சா? எப்படி சொல்லுங்க? எதுக்கு அழுதாங்க மூத்தா போகும்போது முஆத் இப்னு ஜபல்? எதுக்கு அழுதாங்க? தஹஜ்ஜுத் தொழ முடியாத குளிர் நேரத்துல கஷ்டமா இருக்குமே ஒது செய்யறதுக்கு. எப்படி இருக்கும்? பச்சை தண்ணியா இருக்கு. நம்ம மாதிரி ஹீட்டர்லாம் அந்த காலத்துல இல்லை. அது அரபு நாட்டு குளிர் கடுமையா இருக்கும், ஐஸ் கட்டி மாதிரி இருக்கும். எப்படி ஒது செய்யறது? அப்படி ஒது செய்யறத எனக்கு சந்தோஷமா இருக்குது, அதை மாதிரி செய்ய முடியாதுன்னு கவலைப்படும். புரிகிறதா? அப்ப இப்படி இதெல்லாம் எப்படி முடியுது? எப்படி இந்த மாதிரியான ஈமானுடைய சுவை, ஈமானுடைய டேஸ்ட், புரியுதா? அப்போ உட்காருங்க பாப்பா, நீங்களும் எந்திரிச்சு போயிடாதீங்க தம்பி. அப்போ விளங்குதா பிள்ளைகளா? முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மரண நேரத்துல அழுததுக்கு காரணம் என்ன? காரணம் நம்ம மூத்தா போயிட்டா இபாதத்தை செய்ய முடியாதேன்னு அழுதாங்க. இது யாருக்கிட்ட ஈமான் அதிகமாக இருக்குதோ அவர்களெல்லாம் இப்படித்தான் கவலைப்படுவார். 2ஆயிருச்சா? 3வது, ஈமானை நேசிக்கிற, ஈமானை சுவைக்கிற, ஈமான் மேல விருப்பமா இருக்கக்கூடியவர்களுக்கு ஏற்படுகிற இன்னொரு ஆசையை பாருங்க. அதே மாதிரி ஒரு சாதனையாளர், ஒரு நபி தோழர். அவரு எப்படிப்பட்ட நபி தோழர் என்றால், கால் ஊனம். கால் ஊனம். ஊனம் என்ன தெரியுதா? விளங்கு இல்லை. ஊனம் என்னது? நொண்டி நொண்டி நடக்க. கரெக்ட், அப்படி சொல்லலாம். காலை நொண்டி நொண்டி நடக்குது. காலை தரையில் அப்படி கீச்சிக்கிட்டே நடப்பாங்க. அவங்க நடந்து போனா அப்படி கோடு விடும். நம்மள மாதிரி நடக்க முடியாது. அவங்களுக்கு ஊனன்னு சொல்லுவோம். இப்படி கோடு கிச்சுக்கிட்டே நடப்பாங்களே, அப்படி ஒரு சஹாபி. கால் நொண்டியான சஹாபி. நொண்டின்னு நம்ம சொல்லும் போது அது ஒரு குறையா இருக்குது, அதுக்கு தான் ஊனன்னு சொல்லுவாங்க. அப்போ முடியாம கால் அப்படியே சீக்கிக்கிட்டே போற சஹாபி. நபிகள் நாயகத்திட்ட யார சொல்லலாம், நான் போர்க்களத்துக்கு கலந்து கொள்ளணும்னு ஆசைப்படுறோம், போர்க்களத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். போர்க்களம் என்ன தெரியுதா? என்னது போர்னா? என்னது? சண்டையா? சரி, இஸ்லாத்துக்காக வேண்டி போராடுறது. நான் முஸ்லீமா இருக்கிறேன்னு சொன்னா அதை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி, நம்ம முஸ்லீமாக இருக்கிறவன் உலகத்துல வாழக்கூடாதுன்னு சொல்லி சண்டைக்கு வரக்கூடியவர்களோடு எதிர்த்து போராடுறதுக்கு பேருதான் போர்க்களம். அப்போ நான் போர்ல கலந்துக்கிருவேன்னு ஆசைப்படுறாங்க. நபிகள் நாயகம் சொன்னாங்க, நீங்க போர்ல கலந்து கொள்ள தேவையில்லை. காரணம் என்ன? உங்க காலு ஊனமா இருக்கிறதுனால அல்லாஹ் சலுகை தந்திருக்கிறான். மார்க்கத்துல அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு தேவையில்லை. நீங்களே காலே முடியாம இருக்குது, அப்புறம் எதுக்கு நீங்க போருக்கு வரணும்? நீங்க வீட்டிலேயே இருங்க. போர் செஞ்ச நன்மையை, போர்ல கலந்து கொண்டா என்ன நன்மையோ அந்த நன்மையை அல்லாஹ் தந்துருவான் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்பி வச்சுட்டார். ஆனா இவரு அதுல விருப்பமே இல்லை. போர்க்களத்துல கலந்துக்கிறேன்னு ஆசை. திரும்ப வர்றாங்க, யார் ரசூலுல்லாஹ், நான் போர்க்களத்தில் கலந்து கொள்வேன் அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் இல்ல, உங்களுக்கு சலுகை தரப்பட்டிருக்குது, நீங்க இருங்க, வர வேணாம் அப்படிங்கிறாங்க. அவருக்கு 4 ஆம்பளை பிள்ளை இருக்கு. யாருக்கு?
அந்த கால் ஊனமா இருந்துச்சு. அந்த சஹாபிக்கு எத்தனை ஆம்பளை பிள்ளைங்க? 4 ஆம்பளை பிள்ளை. 4 ஆம்பளை பிள்ளையும் வாப்பாவை நல்ல நேசிக்கிற பிள்ளைங்க, வாப்பாவை நல்ல விருப்பமாக நேசிக்கிற பிள்ளைங்க. ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், எங்க வாப்பா போர்க்களத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்க, நீங்க சொல்லிருங்க, அவளுக்கு போர்க்களத்துக்கு நீங்க வர வேண்டாம்னு சொல்லிருங்க. எங்க வாப்பா முடியாம இருக்கிறாங்க, அங்க வந்து அவங்க மூத்தா போயிட்டா எங்க வாப்பாவை நாங்க இழந்துருவோம் அப்படின்னு 4 பிள்ளைகளும் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்றோம். அப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட சொல்றாங்க, நீங்க போர்க்களத்துக்கு வராதீங்க. இவர் அப்ப சொல்றாரு ரசூலுல்லாஹ் கிட்ட, யா ரசூலல்லாஹ், நான் போர்க்களத்துல வந்து அங்க நான் கொல்லப்படணும், ஷஹீதாகணும் அப்படிங்கிறார். ஷஹீதாகணும்னு அர்த்தம் என்ன? நான் காபிர்களோட சண்டை பிடிச்சி, நான் காபிர்களோடு சண்டை பிடிக்கும் போது காபிர் என்ன அடிச்சு நான் மூத்தா போயிடும். அதுக்கு பேரு அரபியில் என்னது? ஷஹீது, தியாகின்னு அர்த்தம். அதுக்குத்தான் நான் வரணும்னு ஆசைப்படுறேன். நான் ஷஹீத் ஆகிட்டேங்கிறது சந்தோஷம் இல்லை. ஷஹீதாகி நாளை மறுமையில சொர்க்கத்துல எப்படி இங்க காலை அப்படி கீச்சிக்கிட்டே நடக்கிறல்ல, அதே மாதிரி நாளை மறுமையில சொர்க்கத்துல சொர்க்கத்தின் தரையில அப்படி கீச்சிக்கிட்டே நடக்கணும்னு ஆசைப்படுறேன். எப்படி ஆசைப்படுறேன்? மொத்த போயிட்டு சொர்க்கத்துல அப்படியே தரையை கீச்சிக்கிட்டே நடக்கணும்னு ஆசை. இவர் இப்படி சொன்ன உடனே நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கருத்தை மாற்றி கொண்டார். அப்படியா, அவ்வளவு ஆசையா? அப்போ கலந்துக்கிறங்க அப்படின்ட்டார். இவன் போர்க்களத்துல கலந்து கொண்டார்கள். முடிந்த அளவுக்கு காபிரோடு போரிட்டார்கள். ஒரு கட்டத்துல காபிர்களால் கொல்லப்பட்டு விட்டார்கள், ஷஹீதாயிட்டார், மூத்தா போயிட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க, இவர் மூத்தாகி கிடக்கிறார், கால் ஊனமா இருக்கிறார். அவருடைய 4 ஆம்பளை பிள்ளை இருந்தது. ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், எங்க வாப்பாவை நீங்க போர்க்களத்துக்கு வர வேணாம்னு சொல்லியும் கூட எங்க வாப்பா வந்து கலந்து கொண்டு இப்பொழுது எங்க வாப்பா மூத்தா போயிட்டாங்களே, வாப்பாவை நாங்க இழந்துட்டோமேன்னு கவலைப்பட்டு அழுகிறார். ரசூலுல்லாஹ் பார்த்து ரசூலுல்லாவுக்கும் கொஞ்சம் கண் கலங்கிருச்சு, அவங்களுக்கு அழுக வந்துட்டு. அப்ப அவங்க சொன்னாங்க, என்ன சொல்றதுன்னு தெரியாம அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும்போது அல்லாஹ் இனிமே நடக்கிறத ரசூலுல்லாஹ்க்கு காட்டுவான். சில நேரங்கள் அல்லாஹ் அப்படி காட்டுவான். புரிகிறதா பிள்ளைகளா? விளங்கிச்சா நான் பேசுனது? திருப்பி கேட்கும் போது சொல்லுவீங்களா? அம்மா கேட்கும் போது சொல்லுவீங்களா? எல்லாத்திட்டையும் சொல்ல தெரியுமா இப்படி நான் சொன்ன மாதிரி? சரி. இப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுடைய தந்தை இப்போ பின்னாடி நடக்கிறது அல்லாஹ் காட்டுறான். இப்பொழுது நான் பார்க்கிறேன், கண்ணுக்கு முன்னால் அப்படியே திரையில ஓடுற மாதிரி பார்க்கிறான். இனிமே நடக்க போறது அல்லாஹ் காட்டுறான். அப்படி அல்லாவால் முடியும், அல்லாஹ் நினைச்சா காட்ட முடியும். அல்லாஹ் அப்படியே காட்டுறான். இந்த மனுஷர் இங்க மூத்தாகி கிடக்கிறார், இனிமே எப்படி இருப்பாருங்கிறத அல்லாஹ் காட்டுறான். இப்பொழுது உங்களுடைய தந்தையை நான் பார்க்கிறேன், சொர்க்கத்தில் அவர் நடந்து போகிறார், சொர்க்கத்தின் தரையில கம்பீரத்தோடு நடக்கிறார். ஊனமாக நடக்கணும்னு ஆசைப்பட்டார்ல, நொண்டியா நடக்கணும்னு ஆசைப்பட்டார்ல, இப்ப எப்படி நடக்கிறாரு தெரியுமா? விஜுலுஹா சஹிஹா அப்படின்றாரு. அவருடைய கால் நல்ல தெளிவா இருக்குது, கால் ஊனம் இல்லை, காலு அழகாயிடுச்சு. சொர்க்கவாசி சொர்க்கத்துக்கு போகும்போது இந்த உலகத்துல 60 வயசு 70 வயசு வாழ்ந்துட்டு மூத்தா போயிடுவான். நல்லா அப்பாவான பிறகு மூத்தா போவான். அப்படி மூத்தா போறவங்க இருக்கிறாங்களா இல்லையா? சொர்க்கத்துக்கு போகும்போது அவங்க சொர்க்கவாசியா இருந்தா சொர்க்கத்துக்கு போகும்போது எத்தனை வயசுல மூத்தா போவோம்? எத்தனை வயசா இருப்பாங்க சொர்க்கத்துக்கு தெரியுமா? என்னமா? 33, 30 அல்லது 33 வயசு. அப்பா மாதிரி இருந்தவங்க 100 வயசு வாழ்ந்து எப்படி இருப்பாங்க? கிழவனா இப்படி ஆயிருப்பாங்களா இல்லையா? பயந்து, அல்லாவுக்கு பயந்து வாழ்ந்திருப்பாங்க. கிழவனா போய் முத்தா போயிருப்பாங்க. சொர்க்கவாசியா இருந்த சொர்க்கத்துல எழுப்பும் போது மறுமையில எழுப்பி சொர்க்கத்துக்கு போக எத்தனை வயசுல போவாரு? 33 வயசு. தாடியெல்லாம் இருக்காது,
சின்ன புள்ள மாதிரி நல்ல மொழுடுங்கெல்லாம் மொழுன்னு இருக்கும். இவெல்லாம் தாடியை எடுத்துட்டு இப்படி தேய்ச்சி பார்ப்பாங்களா, வலுவலுன்னு இருக்காது, குத்துதா வலுவலுன்னு இருக்காது. இங்க தாடியை விட்டுட்டான்னு வைங்களேன், இப்படி தாடியை விட்டுட்டான்னு வைங்க, அல்லாவுக்காண்டி விட்டு இருந்தான்னு வைங்க, இவன் சொர்க்கவாசியா இருந்தான்னு வைங்க, மறுமையில எப்படி இருப்பாரு? நல்ல மழுன்னு இருப்பார். அப்போ இந்த மனிதர் சொர்க்கவாசி அந்த ஊனமா இருந்தவர் அல்லாஹ் எப்படி ஆக்கிட்டான்? நல்ல காலம் ஆக்கிட்டான். இங்க எப்படி கோடி பிச்சுக்கிட்டே அப்படி நொண்டி நடந்தாருல, அங்க எப்படி போறாரு? சொர்க்கத்துல கம்பீரமா நடந்து போறாரு. மாஷா அல்லாஹ். ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு சொல்றாங்க, உங்களுடைய தந்தை இப்பொழுது நான் பார்க்கிறேன், அவர் சொர்க்கத்தில் நடக்கிறார். ஒரு ரிஜுலுஹா சஹீஹா, அவருடைய கால் கம்பீரத்தோடு அழகான முறையில நடந்து போவதை பார்க்கிறேன். அழுதுகிட்டு இருந்த மகன்லாம் இப்ப எப்படி மாறிட்டாங்க? சந்தோஷப்பட்டாங்க. அப்ப இதெல்லாம் ஈமானுடைய சுவையை யாரெல்லாம் உணர்ந்து கொண்டார்களோ அவர்களுக்குத்தான் இந்த வாழ். இந்த வரலாறு புரிஞ்சிச்சா பிள்ளைகளா? இந்த மனுஷன் பேர் கூட சொல்லப்படவில்லை, பிரபல்யம் இல்லாத ஒரு சஹாபி, ஆனால் ஒரு பெரிய தியாகம் செஞ்சிருக்கிறான். இருந்தாலும் சில வரலாற்று ஆசிரியர்கள் அவருடைய பெயரை சொல்றாங்க. ஆம்ர் இப்னு ஜமூஹ், அவருடைய பேர் என்னது? ஆம்ர் இப்னு ஜமூஹ். கொஞ்சம் வாயில நுழைய கஷ்டமா இருக்குதோ? 2 தடவை சொல்லுங்க. அவர் பேர் என்ன? அவர் எப்படி இருப்பார்? கால் எப்படி இருக்கும்? ஊனக்கால். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா என்ன காலு? நொண்டி காலாக இருந்தவர். இப்ப சொர்க்கத்துல எப்படி நடக்குது போறார்? கம்பீரமான அழகான காலோடு நடந்து போகிறார். எதனால அது கிடைச்சிச்சு? அந்த வாய்ப்பு எதனால கிடைச்சிச்சு? அது மட்டும் இல்ல, ஈமானுடைய சுவையை உணர்ந்து. சுவைன்னு தெரியல, ஈமானுடைய டேஸ்டுக்கு என்ன சொல்லு? ருசி. சாப்பாட்டு ருசி எல்லாம் பார்த்துக்கிறோம், நல்ல ருசியாகிறது சாப்பிட, நல்ல ருசியாகி, வட்டியில போய் சாப்பிட நல்ல ருசியாகி சொல்லுவீங்களா இல்லையா? அது மாதிரி ஈமானுக்கு ஒரு ருசி இருக்கு. ஈமானுக்கு ஒரு ருசி இருக்கு. ஈமானுடைய ருசி இப்படி செய். ஈமானோட ருசி இருந்துச்சுன்னு வைங்களேன், அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம் அப்படின்னு பாங்க சொல்லும் போது தூக்கம் வருமா? தூக்கம் வருமா? வராது. ஏன்? தொழுகை தூக்கத்தை விட சிறந்தது. ஈமானோட ருசி இருந்துச்சுன்னா தூக்கம் ருசியா இருக்காது. எது ருசியா போயிரும்? பள்ளிவாசல்ல தொழுகிறது ருசியா போயிரும். புரிகிறதா? மொபைலை பார்த்துட்டே இருப்பீங்க. அப்படி மொபைல் என்ன பார்ப்பீங்க அதிகமா? பயானு, திலாவத்து, கிராத்து, என்ன பார்ப்பீங்க? பாப்பா என்ன பார்ப்பீங்க இதுல மொபைல்ல? என்னமா? ரோபெலக்ஸா? அது என்னது? அது ஒரு பயானா? அப்போ அது ஒரு விளையாட்டு. அவெல்லாம் பாக்குறோமா இல்லையா? உங்களை அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது ஈமான் இருந்துச்சுன்னா, ஈமானுடைய சுவை ஆகா இதெல்லாம் பார்க்க கூடாது. இது பார்த்துக்கிட்டே இருந்தா ஷைத்தான் என்ன பண்ணிடுவான்? அப்படியே அவன் வழிக்கு கூட்டிட்டு போயிடுவான். ஷைத்தான் எங்க கூட்டிட்டு போவான்? சொர்க்கத்துக்காக கூட்டிட்டு போவான். நரகம் என்ன குளிர்ந்தாப்புல இருக்குமா? எப்படி இருக்கும்? நெருப்புல என்னமா? பாருங்களேன். அப்படி இருக்கும்போது அவனுக்கு என்னது? நரகத்துல மாஷா அல்லாஹ், நரகத்தில நெருப்பு உலகத்தில நெருப்பை விட அதிகமா இருக்குன்னு சொல்றாரு. அப்படிதானே? மாஷா அல்லாஹ், கரெக்டா சொல்ற. அப்ப ஷைத்தான் இதெல்லாம் பார்த்துட்டுமே எங்க கொண்டு போய் சேர்த்துரும்? ஷைத்தான் எங்க கூட்டிட்டு போயிடுவான்? வாங்க நரகத்துக்கு போவோம்னு கூப்பிட்டா போவோமா? அங்க ஒரு பெரிய நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்குது. ஒருத்தன் கூப்பிடான், அடே வாடா, நெருப்புல உள்ள உட்கார்ந்து அழகா குளிர்ந்தாப்புல உட்காருவோம் வான்னு கூப்பிட்டா போவீங்களா? ஷைத்தான் அதுக்கு தான் கூப்பிடும். அப்ப நம்ம மொபைல் எடுத்தா யாராவது ஓதுறாங்க, அழகா ஓதுறாங்க, கேட்டுக்கிட்டு ரசிச்சு கிராத்தை கேளுங்க. யாராவது நல்ல பயான் பண்றாங்க கேளுங்க. கொஞ்ச நேரம் கேட்டாச்சா முடிஞ்சிச்சு. அடுத்தது நம்ம படிக்கிற வேலை இருக்கு.
அப்ப ஈமானுடைய சுவை நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா, டேஸ்ட் இருந்ததா, ருசி இருந்துச்சுன்னா, இதுக்கு மேல ருசி வராது. அவர் சொன்னார்ல, என் வாய்க்குள்ளே நுழையாத ஒரு இடமா ஒன்று சொன்னார்ல, அதெல்லாம் பார்க்க மாட்டார். என்ன ஆயிரும்? அவர் கரெக்டா சொல்லிட்டார், போய் சொல்ல விட பள்ளிவாசல்ல வச்சு அழகா சொல்லிட்டார். நீங்க எல்லாரும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இது பார்ப்பீங்க. அவர் பார்க்குற மாதிரி தான் பார்க்குறீங்களா? அதான் போச்சு. தேவையா? நீங்களும் சேர்ந்து பார்த்தீங்களா? பாருங்க, இன்னும் கொஞ்சம் விட்டா எல்லாத்தையும் சொல்லிடுவோம். சரி போதுமாப்பா. அப்போ நம்ம இனிமே என்ன செய்யணும் பாப்பா? இப்ப கேட்டுட்டு என்ன செய்வீங்க? நம்ம பள்ளியில வச்சு என்னத்தை கூட போய் சொல்லணும் யோசிக்கிறேன். என்ன செய்வீங்க? இன்னும் என்ன செய்வீங்க? மாஷா அல்லாஹ். உண்மையிலேயே சைத்தான் என்ன செய்வான்? கொஞ்சம் மாத்தி விடுவான், கூப்பிடுவானே சைத்தான். நீங்க என்ன பண்ணிடணும் அந்த மாதிரி நேரத்துல? சைத்தான விரட்டத்துக்கு என்ன செய்யணும்? அவ்வளவுதான். இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அப்படி ஷோக்கான ஒரு இது இப்படி வருது, நீங்க பாக்குறது அப்படி கண்ணுக்கு முன்னாடி வருது. இப்ப என்ன செய்வீங்க? அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். முடிஞ்சிச்சு. புரியுதாப்பா? செஞ்சிருவீங்களா? அவங்களாம் கூப்பிட்டேன்னா சொல்லிருங்க, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். ஷைத்தான் என்ன செய்வான்? நம்மள வழி கெடுக்கிறதுக்கு. எதுக்கு வழி கெடுக்கிறான் தெரியுமா? ஷைத்தான் எதுக்கு வழி கெடுக்கிறான்? ஆமா, அவனுக்கு நிறைய கூட்டாளி தேவை இருக்கும், தோஸ்து தேவைப்படுது, நிறைய ஃப்ரெண்ட் அவனுக்கு தேவைப்படுது. எங்க போறது? நரகத்துக்கு. வாக்கிங் போறதுக்கு இல்லப்பா, நரகத்துக்கு போறது. அதனால நம்ம அவனோட பயணிக்க கூடாது. புரிகிறதா? சரி, இன்னொரு வரலாறு சொல்லட்டும் அவங்களுக்கு. ஈமானுடைய சுவையை உணர்ந்து கொண்ட இன்னொரு சஹாபி. அந்த சஹாபி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். முதல்ல அவர் இஸ்லாம் இல்லாம இருந்தார். ஒரு கிராமப்புற அரபி. கிராமப்புற அரபின்னா ஒரு கிராமத்துல வாழ்ந்தவர். கிராமம்னா தெரியுமா? என்ன கிராமம்னா என்னதுமா? விளங்கல? வயல். சரி, ஒரு காட்டுக்கு கொஞ்சம் பேர் இருப்பாங்களா, கொஞ்சம் மக்கள் இருக்கக்கூடிய இப்போ நாகூர். நாகூர் எவ்வளவு சிட்டி தானே, நிறைய கடையா இருக்குது. கிராமம்னா என்ன? காடு மாதிரி இருக்கும், ஒரு வீடு 2 வீடு தான் இருக்கும். அதுக்கு பேர் என்னது? கிராமம். ஒரு கிராமத்துல வாழ்ந்த ஒரு நபி தோழருக்கு என்ன சொல்லுவாங்க? கிராமவாசி, ஒரு கிராமப்புற அரபி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, படிப்பறிவு இருக்காது, அவங்களுக்கு வீடு சொந்தமா இருக்காது, நல்ல ஆடை இருக்காது. கிராமப்புற அரபிக்கிட்ட நல்ல ஆடை இருக்காது. அடுத்தது, அவங்க ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. இப்படிங்க கொஞ்ச நாளைக்கு இருப்பாங்க, இன்னொரு ஊர்ல கொஞ்ச நாளைக்கு இருப்பாங்க. அவங்களுக்கு அரபில என்ன பேரு? அராபி. தமிழ்ல என்ன சொல்லுவோம் அதுக்கு? கிராமப்புற அரபி. சரி, கிராமப்புற அரபி ஒருத்தர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். நபிகள் நாயகத்துக்கிட்ட வர்றார். யார சொல்லலாம், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன், கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்துட்டார். இஸ்லாத்துக்கு வந்த பிறகு அவரு ஒரு போர்க்களத்தில் கலந்து கொள்கிறார். போர்க்களம் தான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். போர்க்களம்னா என்னது? காவியர்களோட சண்டை போடுகிற ஒரு களத்துக்கு போறார். போய் போர்க்களத்துல கலந்து கொண்டுட்டு திரும்ப அவர் இன்னொரு ஊருக்கு போயிட்டார். அவர் தான் கிராமப்புற அரபிய. ஒரு ஊர்ல இருப்பார், கொஞ்ச நாளைக்கு இருப்பார், அடுத்தது இன்னொரு ஊர்ல போய் இருப்பார். ஒரு ஊருக்கு போயிட்டார். போர் முடிஞ்ச பிறகு நபிகள் நாயகம் என்ன செஞ்சாங்க? போர்ல காபிர்கள் பயந்து விட்டுட்டு போயிடுவாங்க. சில பொருள்களை விட்டுட்டு போயிடுவாங்க, தூக்கிட்டு போக முடியாது, உயிர் தப்பிச்ச போதுன்னு ஓடி போயிடுவாங்க எல்லாத்தையும் போட்டுட்டு. அப்படி போட்டுட்டு போன பொருள்களை எடுப்பாங்க. அந்த 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 பொருளுக்கு பேர் என்ன அரபியில? கனிமத்து பொருள். அதுக்கு பேர் என்னது? என்ன அர்த்தம் அதுக்கு?
அப்ப கனிமத்து பொருள்னா அர்த்தம் என்னம்மா? உங்களை தான், உங்களை தான். போர்க்களத்துல விட்டுட்டு போறோம். மாஷா அல்லாஹ். போர்க்களத்தில் விட்டுட்டு போன பொருள்களுக்கு அரபியில் என்ன பேரு? கனிமத்து பொருள். அது முஸ்லிம்களுக்கு என்னது? எடுத்துக்கொள்வது ஹலால். அவங்க பொருள் இல்ல, விட்டுட்டு போனான அவன் பொருள் தான். ஆனா அதை போர்க்களத்துல கலந்து கொள்றவங்க எடுத்துக்கிறது அவங்களுக்கு ஹலால். அப்படி மார்க்கத்துல இருக்கு. நபிகள் நாயகம் இவர் போர்க்களத்துல கலந்துட்டு போயிட்டாரா, அந்த பொருளை எல்லாம் எடுத்து பங்கு வைக்கிறாங்க. இங்க ஒரு மனுஷனை சொன்னோமே, அவர் யாரு? கிராமப்புற அரபி. அவரு போர்க்களத்துல கலந்து கொண்டுட்டு போயிட்டார். அப்ப இந்த பொருளை எல்லாம் எடுத்து நபிகள் நாயகம் பங்கு வைக்கும் போது அவருக்குன்னு ஒரு பொருளப்ப உட்காருங்க தம்பி, உட்காருங்க, உங்களுக்கு தானே பயான் பண்றோம், இவ்வளவு பெரிய ஆட்கள் எல்லாம் விட்டுட்டு உங்களுக்கே பேசிட்டு இருக்கும்போது நீங்க எல்லாம் அதுக்கு கொஞ்சமா எந்திரிச்சு போனா சைத்தான் கூப்பிடுறான், நம்ம போலாமா? இப்பதானே சொன்னோம், சைத்தான் பள்ளியில உட்கார்ந்த அவன் சும்மா இருக்க மாட்டான். நீங்க நல்லவளா ஆயிடுறது அவனுக்கு பிடிக்காது. என்ன செஞ்சிருவான்? எப்படியா தண்ணி தவிக்கிற மாதிரி இருக்கும், திடீர்னு பாத்ரூம் போற மாதிரி எல்லாம் கூப்பிடுவான். நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர், தண்ணி தவித்தாலும் வரமாட்டாங்க, பயான் முடிஞ்ச பிறகு தான் தண்ணி குடிக்க வருவேன் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துருங்க. சேத்தான் ஓடிடும், கோச்சிட்டு ஓடிடும். சேத்தான் கோச்சிட்டு ஓடணுமா அல்லது உங்களோட இருக்கணுமா? அப்ப பேசாம உட்காருங்க. இல்ல சேத்தானுக்கு ஜாலியா நம்மளும் சேர்ந்து போவோம்னா போயிரு. யாருக்கெல்லாம் அந்த ஆசையா போயிருங்க, போறீங்களா? சரி, அப்ப அப்படியே உட்கார்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கு. என்ன சொன்ன இப்போ? எங்க விட்டேன்? எடுத்தது பங்கு வச்சுட்டான். பங்கு வச்சா இந்த மனுஷரை காண இல்லை. எந்த மனுஷரை? அரபிய காண இல்லை. அவர் தான் போயிட்டாரு. நபிகள் நாயகம் அவருடைய ஃப்ரெண்டு யாராவது இருக்காங்க பாக்குறாங்க. ஒரு நண்பர் இருந்தார், அவர்கிட்ட கொடுக்குறாங்க, இந்தாங்க இது யாரோட பங்கு? உங்களோட ஃப்ரெண்டு வந்தா கொடுங்க, இந்தாங்க அப்படின்னு கொடுத்துட்டார். அவர் வச்சுட்டு இருக்கிறார், அவர் வரட்டு கொடுக்கணும். கொஞ்ச நாள் சென்று அவர் வர்றார். நபிகள் நாயகம் என்ன செஞ்சாங்க, அந்த நபிகள் நாயகம் கொடுத்த பொருளை இந்த நண்பர் என்ன செஞ்சாரு, அவர்கிட்ட அப்படியே கொடுக்குறான். அதுதான் சொல்லு.